ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வலிம் லைஃப் ஸ்டைல். 2 நாள் சேர்ந்து எடுத்த விளாக் தான். கார்த்திகை தீபம் வரப்போதுனால வீடை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே பிளான் பண்ணிட்டேன். கிழமை காலையில் ஹஸ்பண்ட் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு பாப்பாவுக்கு மட்டும் தான். அதனால தக்காளி சோறு வச்சு பாப்பாவுக்கு சாப்பிட்டு அது ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிருச்சு. காலையிலேயே வந்து கிச்சனில் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சு பூஜை ரூம் ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா டிப் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டரெல்லாம் அடிச்சு நிறைய பேர் வந்து என்னோட பூஜை ரூம் வீடியோ வந்து கேட்டிங்க. அடுத்ததாக வந்து அந்த வீடியோ தான் வரும். லாங் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஷேர் பண்ணுறேன். விளக்கு எல்லாத்தையும் வந்து கழுவ போட்டு அப்படியே வெளில இருக்க ஹாலுக்கு முன்னாடி வந்து ஒரு செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃபில் இருக்க எல்லாம் ரொம்ப மோசமாக கிடந்துச்சு. எல்லாத்தையும் வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டு பெயினாக எது தேவையோ அது எல்லாத்தையும் வந்து வச்சுருந்தேன். திரும்ப வந்து ஓரளவு வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடு எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து போட்டு விட்டாச்சு. காற்று இப்போ ரொம்ப பக்கத்தில் வரதுனால இன்றைக்கி வீடு ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா வந்து டிப் க்ளீன் பண்ணியாச்சு. பாடா இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விளக்கு எல்லாத்தையுமே வந்து விளக்கி வச்சுட்டு அப்படியே விளக்கெல்லாம் வந்து காய வச்சு போட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சு பூஜை ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அன்றைக்கிட்டே இப்படி தான் போனது. செவ்வாய்க்கிழமை டே 4 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வெள்ளனை எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெத்தலை தீபம் வந்து குறை டைமில் போடலான்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்து வச்சுட்டேன். காலையிலேயே வந்து லஞ்செல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு நாடு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக வந்து 6 மணி ஆயிடுச்சு. சரியாக 6 மணிக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரசாதமாக வந்து மாதுளம்பழம் தான் வந்து வச்சுருந்தேன். காலையில் வெள்ளனை சாமி கும்பிட்டது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே வந்து ரிலாக்ஸாக வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தேன். அப்படியே சூரிய ஒளி வந்து எப்போயுமே எங்கள் பூஜை ரூம் மேலே வந்து படும். இன்றைக்கி கதை திறந்தனால அப்படியே வந்து சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு. சரி அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பையனும் வந்துட்டான். அவன் நானும் சேர்ந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் பாப்பா எதாச்சும் வந்துருச்சு. பாப்பா வந்து நானும் தம்பி வந்து வம்பழுத்திட்டு கிடந்தான். பற்றியா நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோமே செல்ஃபி எடுத்தோமே அழகாக இருக்குன்னு பாப்பாவுக்கு வந்து பால் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்பணும்ல, அதுக்காக அவங்க மேடத்தை வந்து குளிக்க வச்சு அவங்க தலையெல்லாம் சீவி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காலைல வந்து சாப்பாடு வச்சு கத்திரிக்காவும் பீர்க்கங்காவும் போட்டு பச்சடி மாதிரி வந்து வச்சுட்டேன். இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு வேணாமா, இந்த அம்மாவுக்கு வந்து புளிசோறு தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு இந்த புளிசோறு பச்சடி வச்சுருந்தேன். அதை வச்சு அப்படியே வந்து ரெடி பண்ணியாச்சு. காலைல சாப்பாடு வந்து தோசை தரவான்னு கேட்டேன். இல்லை புளிசோறு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டுருச்சு. அதே வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் மற்ற சாப்பாடை விட புளிசோறு லெமன் சோறெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். எக்ஸ்ட்ராவே ஒரு டப்பா வைக்க சொல்லுவாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாப்பாவுக்கு தம்பிக்குமே இந்த புளிசோறு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து சாப்பிட்டு அந்த அம்மாவையும் தலையெல்லாம் சீவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த அம்மாவை வந்து ஜாலியாக வந்து கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. தம்பி இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து போகலை, உடம்பு சரியில்லை. அதனால நாங்கள் இன்னும் அனுப்பலை. அடுத்த வாரத்தில் தான் அனுப்பணும். சரின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் போய் அவங்க அக்கா போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டோம். போன வாரம் போட்ட விளக்கில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஜாடி பூச்சாடி விளக்கு எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு. அது மாதிரி இந்த வாரம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கார்த்திகை தீபம் கிட்ட வந்துருச்சுல, அதனால எனக்கு இந்த விளக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. தேங்காய் மடை விளக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 1 50 ரூபா, 2 பீஸ் 100 ரூபா. என் ஃப்ரெண்டு நானும் எல்லாருமே வந்து வாங்கினோம். அப்படியே வந்து வாங்கி வச்சிட்டோம். எனக்கு வந்து ஒரு விளக்கில் வந்து 6 முகம் போட்ட விளக்கு மாதிரி வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. கேட்டோம், அது இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போதைக்கு தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு இடையில டைம் கிடைக்கும் போது லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்படியே இருந்தோடனே ஈவினிங்கே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் வந்து செஞ்சு வச்சா அப்பா மகளை வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருந்தேன். கரெக்டாக அவங்க அப்பா மகளை வந்து சாப்பிட்டாங்க. என்னோட 2 days ரொட்டீன் இப்படி தான் போணுச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.